பிரைஸ் லார்டுங்க. விசேஷமா இந்த காலை வேளையில இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது நம்மளை அறியாதபடி ஒரு சந்தோஷம் வருது. இந்த வேத வசனம் சொல்லுது, சங்கீதம் 128 1ஆம் வசனம் பாருங்க. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். தேவஜனமே, தேவப்பொழுதுல இந்த காலை வேளையில உங்களை பார்த்து ஆண்டு சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற எவனோ, தேவனுக்கு பயப்படுகிறவன் எவனோ, அவன் வழியில் நடக்கிறானோ அவன் பாக்கியவான். இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுறாங்க, அவன வழியில் நடக்கிறது இல்லை. தேவனுக்கு பயப்படுறான்னு சொல்றவங்க கூட அநேகர் என்னன்றல தேவனுடைய வழிகள் நடக்கிறது இல்லை. அவருடைய வழி உத்தமனும் எதுவும் சொல்லுது, அவருடைய வழி செம்மையானது எதுவும் சொல்லுது. இன்னைக்கு அவருடைய வழிகள் என்னன்றத நடக்கிறது இல்லை. பயப்படுற மாதிரி நடிக்கிறாங்க, ஆனா என்னன்றல நடக்கிறது இல்லை. இந்த வேதம் சொல்லுது, எவனோ அவன் என்னவன பாக்கியவான். ஆண்டு ஒருத்தர் பாக்கியவான் சொல்றாருன்னா சாதாரண காரியம் அல்ல. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம், தேவனுக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். அடுத்தது பாருங்க, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாகும். பாருங்க, ஆண்டு 2வது கால் சொல்றாரு, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவேன். உன் கையின் பிரயாசத்தை, உன் வேலை செஞ்சு வர்ற வருமானத்துல வர்ற கூலியை நீ சாப்பிடுவேன், வேற ஒருத்தர் சாப்பிட மாட்டான். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில நம்ம சம்பாதிக்கிறத மற்றவங்க சாப்பிட்ற ஒரு நிலைமை, நம்ம சம்பாதிக்க நம்ம சாப்பிடல, வேற ஒருத்தர் சாப்பிட்ற ஒரு நிலைமையில இருக்குது. இந்த வேதம் சொல்லுதுன்னா, உன் கையின் பிரயாசத்தை, உன்னுடைய உழைப்ப, உன்னுடைய காரியத்தை நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கிற அந்த வேலையில வருகிற வருமானத்தை உன் குடும்பம், பிள்ளைகள் சாப்பிடணும். இன்னைக்கு யாரோ சாப்பிட்றாங்க, இன்னைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்குது. பாருங்க, யாரோடைய அக்கௌண்ட்ல இருந்து பணம் திருடலான்னு ஒரு கும்பல் வேலை செய்யுது. யாரோட அக்கௌண்ட்ல திருடலாம்? இப்ப எனக்கு நடந்த விஷயம் சொல்லுகிறேன். என் அக்கௌண்ட்ல இருந்து திடீர்னு ஒரு செல் ஹேங் ஆகுது. அக்கௌண்ட்ல பணம் அப்படியே இருக்கிற அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குது அப்படியே செகண்ட் போயிருது, அவ்வளவுதான். இது ஒரு டைம் ஆனா அப்படியே தண்ணி வாங்கிட்டே இருக்குது. எனக்கே புரியுது, என்னடா நம்முடைய வருமானத்தை எவ்வளவு திருடுறானே அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது நம்மளோட நூதனமான திருட்டுகள் நிறைய நடந்து கொண்டே இருக்குது. அதனால உங்க பிரயாசத்தை பிசாசு திருட ரெடியா இருக்கிறான். உங்களுடைய ஐஸ்வர்யத்தை, உங்களுடைய பணத்தை, பொருளாதாரத்தை திருட அழிக்க ரெடியா இருக்கிற. வேதம் சொல்லுது, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தேடுறான உங்க கையின் பிரயாசத்தை, உங்களுடைய உழைப்பினுடைய பிசாச திருட ஆயத்தமா இருக்கிறனால ஜாக்கிரதையா இருங்க, பத்திரமா இருங்க. அடுத்து பாருங்க, உன் மனைவி வீட்டோரங்கள் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி இருக்கிற ஒளிமர கண்டுகளை போல இருப்பாங்க. மனைவி பாருங்க, மனைவிங்கிறது வீட்டோர ஒரு திராட்சை கொடியா, ஒரு திராட்சை கொடி எப்படி இருக்குங்க, அப்படியே ஒண்ணுல அப்படியே 2 3 4 அப்படியே இருக்கு பாருங்க. அது மாதிரி மனைவியா, ஒரு மனைவியோட சுபாவம் இன்னொருத்தர் அப்படியே நம்ம குடும்பத்தை அப்படியே கனெக்ட் பண்ணிட்டே இருக்கணும். அப்படியே ஒரு மனைவியோட சுபாவம் திராட்சை, அதுல திராட்சை சாப்பிட்டு என்ன ஆகும் அப்படின்னா வயிற்றுக்கெல்லாம் புண்ணு ரெடி ஆகுமா. ஒரு முகக்கலை உண்டு பண்ணுமா, திராட்சை ரசம் முகக்கலை உண்டு பண்ணும். ஏன்னா திராட்சை ரசம் அவ்வளவு மேன்மை. இஸ்ரவேல் கோத்திரத்துல இஸ்ரவேல் என்ன பண்ணாங்க, அந்த நாள்ல வீட்டுல திராட்சை வளர்த்துறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். எந்தெந்த வீட்டுல திராட்சை கொடி எவ்வளவு வளர்ந்துருக்குதோ அந்த வீடு ஒரு கனம் பெற்றது. அதே மாதிரி புத்தியுள்ள ஸ்திரீ, ஒரு மனைவி புத்தியா இருக்கிறது, ஒரு மனைவி புத்தியுள்ள ஸ்திரியா, ஞானமுள்ள ஸ்திரியா, அது பரிசுத்தமுள்ள ஸ்திரியா, குடும்பத்துக்கு எல்லாத்தையும் அப்படி சொல்றது, எல்லாத்தையும் பொறுத்து போறது. நான் பிரியாணி சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன், கஞ்சி ஊத்தான் குடிப்பேன், எனக்கு இதுதான் வேணும் அதுதான் இல்லை அப்படிங்கிற மனைவி, உத்தமத்துல உறுதியா இருக்கிற மனைவி, புத்தியுள்ள ஸ்திரீ. அதான் சொல்றாரு, அவர் திராட்சை கொடியை போல. ஒரு திராட்சை கொடி பாருங்க, அந்த திராட்சை ஒவ்வொரு திராட்சை அப்படியே கனெக்ட் ஆகிட்டே அப்படியே குடும்பத்தை அப்படியே இணைக்கிறது. அப்படியே அந்த ஒரு கோர்வைக்குள்ள ஒரே ஒரு நீளமா இருக்கும், அதுல இருந்து லைனா வரும். ஏன்னா ஒரு மனைவி நான் குடும்பத்தை அப்படியே நடத்துகிறது. அது எப்படி இருக்குன்னா அழகா நேர்த்தியா இருக்கும். அந்த வேதம் அப்படி சொல்லுது, ஒரு மனைவி வீட்டோரங்கள் இருக்கிற கனிதரும் திராட்சை கொடி. கனிதருவாங்களா, குணத்துல, பேச்சுல, நடக்கையில, அவங்க சுபாவத்துல, கீழ்ப்படிதுல, பரிசுத்தத்துல. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நீ என்ன சொல்றது நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றது நீ கேட்கணும், எனக்கு நீ தான் கீழே போடும். ஏன்னா அப்படிதான் இன்னைக்கு ஈகோல நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்படுது. வேதம் சொல்லுது, உன் மனைவி, யாரோட மனைவிங்க, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில நடக்கிற எந்த மனுஷன் எவனோ அவனுடைய மனைவி. எல்லா மனைவி அல்ல. ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிற எவனோ அவனுடைய மனைவி. சகோதரியே, நீ கர்த்தருக்கு பயப்படுறனா உன் மனைவி வீட்டோரங்கள்ல கனிதர்கள் திராட்சை கொடி போல இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆண்டு சொல்ல பாருங்க, உன் பிள்ளைகள் உன் பந்தி சுற்றி இருக்கிற ஒளிவு கன்றுகளை போல இருப்பாங்க. ஒளிவ கன்று இருக்கு இல்லைங்களா, ஒளிவு எண்ணெய் எவ்வளவு ரேட் இன்னைக்கு. அப்போ ஒளிவு மர கன்றுகளை போல பிள்ளைகள் வளர்ந்துருவாங்க. நீங்க பிள்ளைகள் இன்னைக்கு எப்படி இருக்காங்க, அப்பா சொல்ற கேட்கறது இல்லை, அப்பா கீழ்ப்படுகிறது இல்லை. காரணம் என்னன்னா, கர்த்தருக்கு தாய் அப்பன் பயப்படாதனால பிள்ளைகளும் பயப்படுறது இல்லை.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கப்பா? தேவனுக்கு பயப்படுகிற பயம் வேண்டும். இன்னைக்கு தேவனுக்கு பயப்படுகிற மனிதனுக்குள்ள அவனோட பிள்ளைகள் எல்லாம் ஆசிரியப்பட்டிருப்பாங்க. ஒளிமுறை கன்றுகளை போல இருப்பாங்க. மனைவி திராட்சை கொடி, 2வது பிள்ளைகள் ஒளிமுறை கன்றுகளை போல. அதுக்கப்புறம் இதோ இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமா ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பான். இவ்விதமா ஆஸ்வதிக்கப்படும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குடும்பம் தான் ஆசீர்வாதம். வீடு, கார் அதெல்லாம் அப்புறம். பெரிய பெரிய வீடு இருக்கிறவனுக்கு மனைவி சரியில்லைன்னா அந்த வீடு அந்த அப்பெல்லாம் வீடு இருந்த பிரயோஜனம் இல்லை. நல்ல ஐஸ்வர்யமான பெரிய குடும்பத்துக்கு பிள்ளைகள் சரியில்லை, கறிகட்டு நிக்கிறாங்க, எப்படியோ வாழ்றாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் இல்லை. எல்லாம் தொலைச்சிருவாங்க, எல்லா ஐஸ்வர்யத்தை தொலைச்சு வந்துருவானுங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இவ்விதமாய் கர்த்தருக்கு பயப்படுறாங்க. இவ்விதமாங்க கர்த்தருக்கு பயந்தா ஒரு குடும்பமே ஆசீர்வாதமா. கர்த்தருக்கு ஒரு தலைவன் பயந்தா, நான் சொல்லுகிறேன், ஒரு குடும்ப தலைவன் கர்த்தருக்கு பயந்தா, ஒரு குடும்ப தலைவன் தேவனுக்கு பயந்தா, குடும்ப தலைவன் கர்த்தரை தேடுனா, ஒரு குடும்ப தலைவன் ஜெபம் பண்ணுனா, ஒரு குடும்ப தலைவன் வேத வாசிச்சா, குடும்ப தலைவன் உத்தமமா இருந்தா, தேவன் இத்தனை ஆசீர்வாதம் கொடுக்கிறாருங்க. பிள்ளை, மனைவி, குடும்பம், ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. வேலையை கொடுக்கிறாரு, மனைவி ஆசிர்வதிக்கிறாரு, பிள்ளை ஆசிர்வதிக்கிறார். 3 விதமான ஆசீர்வாதங்கள் இருக்குது. 4வது பாருங்க, உன் பிள்ளைகளுக்கு உண்டாகும் சமாதானத்தை நீ காண்ப. உன் பிள்ளைகள் சமாதானமா இருக்குது. இன்னைக்கு பாருங்க, பிள்ளைகளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒரு சண்டை போட்டுக்கிறாங்க, ஒருத்தருக்கு அவங்க காயப்படுத்திக்கிறாங்க, ஒருத்தருக்கு வயதானதுக்கு அப்புறம் அவனுக்கு செஞ்சுட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. காரணம் என்னன்னா, தேவனுக்கு பயப்படுகிற பயம் தகப்பனுக்குள்ள இல்லாதனால பிள்ளைகளுக்குள்ள இல்லாம போகுது, ஐஸ்வர்யம் இல்லாம போகுது, சமாதானம் இல்லாம போகுது. ஆனா தேவனுக்கு பயப்படுகிற ஒரு தகப்பனுக்கு மாத்திரம் அவன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறாருங்க. எப்படிப்பட்ட சமாதானம்? தேவனுடைய சமாதானம். இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை அவன் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு, தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு, தேவனுடைய வழியில் நடக்கிற எந்த மனிதனும் அவன் உத்தமனா அவனைத்தான் ஆண்டவர் 3 விதமான ஆசீர்வாதம் நிரப்புவார். ஒரு ஆசீர்வாதம் சொல்ல மாதிரி, உன் கையின் பிரயாசம் சாப்பிடுவேன். 2வது, உன் மனைவி திராட்சை கோழி கனி கொடுக்கிறவங்களாக, பேச்சுல கனி கொடுக்கிறவங்களாக, பேச்சுல அவங்க வார்த்தையில அவங்களுடைய எல்லாத்தையும் கனி கொடுக்கிற வாழ்க்கை, அவங்க குடும்பத்தை கட்டுற வாழ்க்கை அவன் தேவன் ஆஸ்வதிப்பார். 2வது, பிள்ளைகள் ஒளிமுறை கன்றுகளை போல. ஒளிமுறை கன்று எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், அவங்க வளரும் போது அவ்வளவு ஸ்ட்ராங்கா எல்லாத்துலயும் ஜெயம் எடுக்கிறவர்களாக, தேவனுக்காக வளர்ந்து பிறகுகளாக இருப்பாங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப மேன்மையா இருக்கும். இதுதான் தேவனுக்கு திட்டம். அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு சமாதானம். எத்தனை பெத்தவங்க நீங்க அழுகுறாங்க, என் பிள்ளைகளுக்கு சமாதானமே இல்லைங்க, என் பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஆசீர்வாதமே இல்லைங்கன்னு சொல்ற எத்தனை பெற்றோர். காரணம் என்ன? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாதனால. வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வழி உத்தமமா, தேவனுடைய வழி பரிசுத்தமா, தேவனுடைய வழி உத்தமன்னு சொல்லுது. அப்போ ஒரு கணவன் சகோதரர் நீங்க செய்ய வேண்டியது முதல் வார்த்தை, நீ கல்யாணத்தை காத்திருக்கலாம், எதிர்காலத்தை காத்திருக்கலாம், நல்ல மனைவி வரணும், எனக்கு குழந்தை பாக்கியத்தை காத்திருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், நீ கர்த்தருக்கு பயப்படு. அவள் வழியில் நட. உனக்கு கொடுக்க வேண்டிய பிள்ளை ஒளிமர கன்றுகளை போல இருப்பா. இன்னைக்கு எதிர்பார்த்திருக்கிற மனைவி அவரு திராட்சை கொடியை போல இருப்பா, கனிதர்களா இருப்பா. இன்னைக்கு எவ்வளவு திராட்சை கொடிகளை போல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா படர்ந்து போறாங்க. ஆனா அது குடும்பத்துக்கு படறாங்களா, எங்கேயோ படறாங்களா? நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். தெய்வ ஜனமே, தெய்வ பிள்ளைகளை கர்த்தருக்கு பயந்து அவட வழிக்குள்ள நடந்து அவருக்காக வாழ்கிற, கர்த்தருக்காக பயந்து அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றவங்க இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு நீங்க அப்படி இருக்கிறீங்களான்னு ஒரு யோசிச்சு பாருங்க. குடும்பம் அப்படி இருக்குதா? அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ருசிக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா? அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறீங்களா? அப்படின்னா நான் சொல்லும் போது, ஆண்டவர் நமக்கு பயப்படுகிறேன், உம்முடைய வழியில நடக்க விரும்புகிறேன்னு சொல்லி என்னோடு இணைந்து ஜெபம் பண்ணீங்களா? கண்களை மூடி, பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த வேதம் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆஸ்வதிப்பான். வார்த்தையின்படி கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் பாக்கியவான்னு சொன்னீங்களே. இந்த வேளையில் என்னோடு இணைந்து யாரெல்லாம் இந்த வார்த்தை ஒப்பு கொடுக்கிறார்களோ, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால கர்த்தருக்கு நடக்கிற உத்தம வழியில் நடக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, திராட்சை கொலைகளை போல கனி கொடுக்கிறவளாக, நல்ல கனி கொடுக்கிறவளாக மனைவிகள், ஆண்டவரே, பிள்ளைகள் ஒளிமர கன்றுகளை போல இருக்க நான் செபிக்கிறேன். கையின் பிரயாசம் சாப்பிடுவேன்னு சொன்னீங்களே, நன்மையும் பாக்கியம் உண்டமென்னு சொன்னீங்களே, இயேசுவின் நாமத்தினால இதை சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஆண்டவரே, இந்த லைன்ல யாரெல்லாம் பாக்குறாங்களோ அத்தனை பேருக்கு மேலையும் தேவ கரம் உண்டாகட்டும். அவங்க வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் பலிக்கட்டும். தேவ கரம் உண்டாகட்டும். இயேசு சாமி மூலம் ஜெபம் பண்ணி ஜெயங்களுக்கு நல்ல பிதாவே.